நேந்துக்கிறேன்னு சொன்னது என்னமோ தப்புதான். ஆனா அதுக்காக மொத்தமா என் குழந்தை என்கிட்ட இருந்து தூக்கிட்டு போறதெல்லாம் எந்த விதத்துலயும் நியாயம் இல்ல. குழந்தை உன்கிட்ட இருக்குதா என்கிட்ட இருக்குதாங்கிறது முக்கியம் இல்லடி. குழந்தை இருக்கணும், அதுதான் முக்கியம். குழந்தைய கொண்டு வந்து நீயா கொடுத்துரு. இல்லனா அந்த குழந்தைய எப்படி உன்கிட்ட இருந்து எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியும். கொடுக்க மாட்டேன், நான் என் குழந்தைய கொடுக்க மாட்டேன். இந்த பாரு, உன் கால விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் குழந்தைய விட்டுடு. என்ன வேணாலும் பண்ண சொல்லு, ஆனா என் குழந்தைய மட்டும் கேட்காத. எனக்கு என் குழந்தை வேணும். என்னமா ஆச்சு உனக்கு? ஏன் கால்ல வந்து விழுறீங்க? எந்திரிமா, எந்திரிங்கம்மா சொல்றேன்ல. வேற என்ன வேணாலும் என்ன பண்ண சொல்லு, ஆனா என் குழந்தைய மட்டும் கேட்காத. எனக்கு என் குழந்தை வேணும். ஏமா ஏன் கால்ல விழுறீங்க? எந்திரிங்கம்மா, கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் குழந்தை வேணும். ஐயோ எந்திரிங்கம்மா, என் குழந்தைய விட்டுடு. தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், என் குழந்தைய விட்டுடு. டேய் தாமரை, ஐயோ அம்மா நான் தாமரை, என்ன பண்ணிட்டு சொல்றேன். இருக்க நீ? எந்திரி முதல்ல, எந்திரி சொல்றேன். ஏன் இப்படி காய்கறி விக்கிறவங்க கால்ல போய் விழுந்துட்டு ஐயோ, இருக்க? இவங்க காய்கறி விக்கிறவங்க இல்ல, நம்ம குழந்தைய வேணும்னு சொன்னா அந்த அம்மனே இவங்கதான். என்னன்னு தெரியலங்கய்யா, என்கிட்ட திடீர்னு குழந்தை கூடன்னு கேக்குறாங்க. பாவம் புள்ளைய எதுவும் ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிட்டீங்களா? அவங்க முகத்தை பாருங்க எப்படி வாடி போயிருக்குன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. தாமரை, நீ வா. இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு? என்னமோ தெரியலம்மா, கொஞ்ச நாளா தாமரை ஆளே சரியில்லை. தனியா பேசுது, ஒரே இடத்துல நின்னு வெறிச்சு பாக்குது, யார பார்த்தாலும் ஒண்ணு அலம்பல் பண்ணுது. என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. பாத்தியா தாமரை, என்ன பேசுறாங்க பார்த்தல? நீ எப்படி நடந்துக்கிற? ஏதோ அம்மன் வந்துச்சு குழந்தைய கடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்க போறியா? அவங்க ஏதோ காய்கறி விற்க வந்தவங்க, நான் தான் பாக்குறேன்ல. இங்க பாரு, முதல்ல நீ ஸ்டடியா. ஆதவன் ஸ்கூலுக்கு போய் 1/2 hour ஆச்சு. நீ இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த அப்புறம் உன்னை பத்தி வேற விதமா யோசிப்பாங்க. புரிஞ்சுக்க தாமரை, வா. மேரிமா, வாங்கம்மா வாங்க. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யார் இது புதுசா இருக்கு? என்ன மேரி, இவதான் நம்ம ரீட்டா. வருஷ கணக்கா நம்ம வீட்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. வேலை பாக்குறவங்களா? வந்து நின்ன ஸ்டைல பார்த்தா இந்த வீட்டுக்கே எஜமானின்ல நினைச்சேன். ஏய், என்ன லுக்கு விடுற? எங்க ஊர்ல வேலை பாக்குறவங்க எல்லாம் காலையில வெள்ளன எந்திரிச்சு வாசல்ல சாணி தெளிச்சு கோலம் போட்டு தோட்டம் துறவு எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி கஞ்சி வச்சு மாட்டுக்கு கழனி வச்சு அத்தனை வேலையும் சுத்தமா பாப்பாங்க. இப்படி ஒய்யாரமா நல்லா சுத்திக்கிட்டு மெடிக்கிட்டு தெரிய மாட்டாங்க. ஏய், யோசனை எல்லாம் எங்க இருக்கு? கார்ல இருக்கிற லக்கேஜ் எல்லாம் எடுத்து உள்ள வைப்போ. என்னடி சும்மா முழிச்சிட்டு நின்னுட்டு இருக்க? இவங்க 2 பேரும் வயசானவங்க, எப்படி இவங்களால இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும்? போ. யோ, உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? நீ டிரைவர் தானே, போய் டிக்கியை திறந்து விடு. அப்பதானே இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்து உள்ள வைக்கும். அம்மாடி, அவன் நம்ம பீட்டர்மா. ஆட, பீட்டருக்கு அப்ப மீட்டரோ எவனா இருந்தா எனக்கு என்ன? ஒழுங்கா வேலையை பார்க்க சொல்லுங்க. அம்மாடி, அவன் நம்ம சொந்தக்கார தம்பிமா. அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ சென்னைக்கே ஓடி போயிட்ட. அது சரி, இந்த மூஞ்சி கூட கல்யாணம் பேசினா கழுத கூட தான் வீட்டை விட்டு ஓடி போகும். ஏய், ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேன். போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வா. சும்மா மசா நின்னுகிட்டு. இவ்வளவு எப்படி மேரியா மாத்தி இந்த சொத்தை அபகரிக்கிறது? அப்பனே முருகா,
இந்த வீட்ல இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போறேன்னு தெரியல. இவங்களுக்கெல்லாம் நான் கோகிலான்னு நிரூபிக்கணும். ஏற்கனவே என் வீட்ல நான் தான் கோகிலான்னு நிரூபிக்கிறதுக்கு பல வழியில முயற்சி பண்ணிட்டேன். கடைசியில ஒண்ணுமே நடக்காம போயிடுச்சு. இப்ப திரும்பவும் இந்த வீட்ல. ஆமா, எப்படி நான் இவங்க கூட வந்தேன்? அதுதான் எனக்கு இன்னும் புரியவே மாட்டேங்குது. இதெல்லாம் அந்த முருகனுக்கு தான் வெளிச்சம். மேரி, கார்ல வந்த அலுப்பு இருக்கும், நீ ரொம்ப டயர்டா இருப்ப, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கமா. ஆட, என்னம்மா நீங்க? நான் உங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி என்னால இங்க ரெஸ்ட் எடுக்க முடியும்? நீங்களும் ஒரு அம்மா தானே. உங்க குழந்தை சின்ன வயசா இருந்தாலும் சரி, 90 வயசா இருந்தாலும் சரி, ஒரு அம்மாவுக்கு குழந்தை குழந்தை தானே. உங்க பொண்ணு காணுங்க போது உங்க மனசு கடந்து துடிக்குது இல்ல? அதே மாதிரி நான் 10 மாசம் ரத்தமும் சதையுமா பெத்த என் பொண்ணு அங்க இருக்கா. அவளை விட்டுட்டு நான் இங்க வந்துட்டேன். என் மனசு எப்படி துடிக்கும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா? என் பொண்ணை நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். அவ நான் இல்லாம சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டா. என்ன கஷ்டப்படுறாளோ நினைச்சு நானே தவிச்சு போயிருக்கேன். அது புரியாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க. இங்க பாரு மேரி, உனக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. அந்த கோகிலா, அவ புருஷன், அந்த குழந்தை, அவங்க மேலெல்லாம் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. அதனால தான் நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற. உன்னை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா எல்லாம் சரியாயிடும், நீ நார்மல் ஆயிடுவ. அப்ப நான் நார்மலா இல்ல, நீங்க எல்லாம் நார்மலா இருக்கீங்க. அப்படிதானே? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? மேரி, இங்க பாருமா, உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ நல்லா தான் இருக்க. போய் உன்னோட ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ, நம்ம அப்புறமா எல்லாத்தையும் பேசிக்கலாம். இவ்ளோ பெரிய வீட்ல ஏன் ரூம் எது, அத சொல்லுங்களேன். அட, என்ன எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, என் ரூம் எங்க இருக்கு? என்னம்மா இப்படி கேக்குற? ஓ ரூம் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாதா? ஐயையைய, என்ன நீங்க? தெரிஞ்சா நான் ஏன் கேட்க போறேன்? சரி சரி, நீ டென்ஷன் ஆகாதம்மா. ரீட்டா, மேரி அவ ரூமுக்கு கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. மேரியம்மா, கோகிலாம்மா, உங்க ரூம் மேலதான் இருக்கு, வாங்க. ரச்சனா, மேரி கிட்ட நிறைய மாற்றம் தெரியுது இல்ல? ஆமாம்மா, எப்போ சோஃபால உக்காந்தாலும் அவ கால் மேல கால் போட்டு ரொம்ப ஸ்டைலா தான் உட்காருவா. அது மட்டும் இல்ல, அவ பேசும்போது அவளையும் அறியாம 10 வார்த்தையில ஒரு வார்த்தையாவது இங்கிலீஷ் வார்த்தை இருக்கும். ஆனா இப்ப அவ பேசுறது, நடந்துக்கிறது எல்லாமே மாறி போச்சுமா. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு சொன்னதுதான் உண்மையா இருக்கும்னு தோணுது. ஒருவேளை இவ நம்ம மேரி இல்லையோ? ஐயோ ஆண்டி, நீங்க எதுக்கு தேவையில்லாம உணர்ச்சி வசப்படுறீங்க? அதான் டாக்டர் சொல்லிட்டார்ல, அவளுக்கு ஒரு மென்டல் டிசார்டர்னு. அது மட்டும் இல்ல, அவளுக்கு அந்த குழந்தை மேல ரொம்ப பிரியம் வந்துருச்சு. அந்த குழந்தை அம்மா அம்மான்னு கூப்பிட்டால, அதனால அம்மா வாயிட்டன்னு ஒரு நினைப்பு அவளுக்கு. ரச்சனா, தேவையில்லாம நீ கவலைப்படாதம்மா. பீட்டர் சொல்ற மாதிரி எல்லாம் நாள் ஆக ஆக சரியாயிடும். ஆமா ஆண்டி, வா ரூமுக்கு போலாம். எது எப்படியோ அவ இங்க வந்தாச்சு. அவளை அந்த வீட்டுக்கு போகாம நாம தான் பார்த்துக்கணும். அப்பதான் நாம நினைச்சதை அடைய முடியும். ஏய் கலைவாணி, என்னங்க? இந்த தாமரை ஏதோ சொல்லிட்டு இருந்துச்சுல்ல, அது குழந்தைய சாமி புடிச்சிட்டு போயிரும் அது இதுன்னு. ஆமாங்க, அது என்னமோ உளறிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ அது சரியா படல. அடியே நீ ஒருத்தி, நான் கூட முதல்ல நம்பலடி. நம்ம பிடாரி அம்மன் கோயிலுக்கு புதுசா ஒரு பூசாரி வந்திருக்காரு. எல்லா தோஷமும் பரிகாரமும் தீர்த்து வச்சிருவாராம். காலகாதி அனுகூல பூசாரியா அவர் பேரு. நான் போய் அவர்கிட்ட விஷயத்த சொன்னேன். அவர் தெளிவா சொல்லிட்டாரு. ஆதவனோட ஜாதகம் தோஷ ஜாதகமா. ராகு தசை, கேது தசை, எல்லா தசையிலும் பிரச்சனை இருக்கான். அந்த புள்ளைய அதனால சாமி ஆட்டி படைக்குமா. அப்படியா? அப்ப இந்த பிள்ளைக்கு எப்பவுமே இதே மாதிரி தான் இருக்குமா? அட நீ ஒண்ணு, பரிகார பூஜை செஞ்சா தீராத நோயும் தீரும், போகாத தோஷமும் போயிடும் சொன்னாரு. என் கண்ணு முன்னாடி ஒரு அம்மா வந்து சொன்னுச்சு, அந்த அம்மாவோட பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருந்துச்சான். பூசாரி கொடுத்த விபூதியையும் மை தடவன வெத்தலையையும் தலையில வச்ச உடனே அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்த பேய் 10 ஊருக்கு பறந்து தள்ளி போயிடுச்சான்.
அதுக்கு இப்ப நாம என்ன செய்யணுமா? அதுக்கு தான் கலைவாணி உன்கிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். உன் செயினை கொஞ்சம் கொடுத்தினா அவர்கிட்ட பரிகார பூஜை செலவுக்கு கொடுத்துருவேன். அவரு பெரிய பூஜை ஒண்ணு செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அதுல நெய், பால், பழம், பட்டு புடவை, பன்னீர், சந்தனம், கோமியம் ஏதேதோ வச்சு பண்ணணும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, தங்கத்துல ஏதோ தகடு ஒண்ணு வாங்கணும்னு சொல்றாரு. அது மட்டுமே 10,000 ரூபாய் இருக்கும். மொத்தம் 25,000 ரூபாய் தேவைப்படும். ஏங்க, அதுக்காக செயினை கேப்பீங்களா? போய் தாமரை கிட்ட நேரா கேளுங்க. இருந்து எங்க அம்மா வீட்ல போட்ட ஒரே செயின் இது மட்டும் தான் இருக்கு. சேட்டு கடையை பார்க்காம தப்பிச்சுட்டே இருக்கு. இதையும் போய் அடகு வச்சிடாதீங்க. வாங்கி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இருக்கிறத அழிக்காம இருங்க. ஏய் கலைவாணி, இதெல்லாம் போய் தாமரை கிட்ட சொன்னா என்ன ஃப்ராட் பண்றதா சொல்லிடுவா. எனக்கு எதுக்கு அந்த கெட்ட பேரெல்லாம்? இன்னொன்னு, அதே மாதிரி தாமரைக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக அவள்கிட்ட போய் காசு கேட்கலாமா? என்கிட்ட காசு இருந்தா நானே செலவு பண்ணிடுவேன். ஏங்க, நிஜமாவே அந்த பையனுக்கு ஜாதகத்துல தோஷம் இருக்கா? அப்ப நான் இது வரைக்கும் சொன்னதை நம்பவே இல்லையா? என் கூட வா. வா சொல்றேன், வா. இந்த இடத்துல தான் நான் அதை புதைச்சு வச்சிருக்கேன். இந்த இடம் தான். புதைச்சு வச்சிருந்த எலுமிச்சங்க பழுக்கிறதுக்கு 2 நாள் ஆகும். அப்ப கருகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 3-4 நாள் ஆகுங்க. இப்ப புதைச்சு வச்சிருந்த எலுமிச்சங்க கருத்து இருந்துச்சுன்னா ஆதவனுக்கு பெரிய தோஷம் இருக்கிறதா அர்த்தம். இப்ப இதை எடுத்து பார்த்தலாமா? பாத்தியா பழம் எப்படி கருகி போயிடுச்சுன்னு? புதைச்சு 10 நிமிஷத்துல இப்படி கருகி போயிடுச்சுன்னா இதே மாதிரிதான் ஆதவன் வாழ்க்கையும் கருகி போயிடுமா? என்னங்க இது? அவர் பெரிய பூசாரியா இருப்பார் போல இருக்கே. ஆமாங்கல, வருங்காலம் எதிர்காலம் எல்லா காலத்தையும் அறிஞ்சவரு. தமிழே சரியா தெரியல பாரு. எதிர்காலம் வருங்காலம் ரெண்டும் ஒண்ணு தானே. நம்ம தமிழ் மிஸ் மட்டும் இங்க இருந்திருக்கட்டும், அப்பா மண்டையில ஓங்கி ஒரு கொட்டு வச்சிருப்பாங்க. கறிக்கு போன எலுமிச்சை பழத்தை அப்பா இங்க தானே புதைச்சாரு. எங்கங்க? வா சொல்றேன், வா. இந்தா இத புடி. என்னங்க இது? பழைய எலுமிச்சம்பழம் இவ்வளவு கன்றாவியா கிடக்குது. உங்களுக்கு ஜூஸ் வேணும்னா நல்ல பழமா பார்த்து நான் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. ஏய் லூசு, ஜூஸ் ஆடி முக்கியம். இந்த எலுமிச்சம்பழத்தோட விலை 25,000 ரூபாடி. 25,000? ஆமா, பேசாம இத புதைச்சிட்டு நான் ஆட போற கேமை மட்டும் நீ பாரு. ஆமாண்டா, இதுல ஏதோ ஒரு பிளான் இருக்கு. சைலண்டா கவனிப்போம். அந்த பூசாரி சொன்ன மாதிரி பழம் கருகி போச்சு. கண்டிப்பா ஆதவனுக்கு தோஷம் இருக்கு. ஆமா. கலைவாணி, இப்பவாது உன் செயினை கழட்டி குடுறி. இல்லனா 25,000 ரூபாய்க்கு நான் எங்கடி போவேன்? அட போங்க. உங்களுக்கு பூஜைக்கு பணம் வேணும்னா தாமரை கிட்ட போய் கேளுங்க. அவ பிள்ளைக்கு தானே ஆபத்து. என்ன கலை, யாருக்கும் ஆபத்து மாதிரி பேசுற? நம்ம தாமரை பிள்ளைக்கு தானே. ஏங்க, தாமரை நம்புவான்னு நினைக்கிறீங்க? அடி பாவி, 100% நம்புவாடி. இதெல்லாம் பிசினஸ் டெக்னிக். 1000 ரூபா புடவைய 1500 ரூபான்னு பில்ல போட்டு 500 ரூபா ஆடி ஆஃபர்னு விளம்பரம் பண்ணா வாயை பொளந்துட்டு போய் வாங்குறது இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். படிச்ச பொண்ணும் படிக்காத பொண்ணும் புருஷனுக்கு ஒண்ணு பிள்ளைக்கு ஒண்ணுன்னா சாமியாரே சரணம்னு மந்திரம் மாந்திரிகன்னு இறங்கிடுவாங்கடி. நீ வேணா பாரு, தாமரை 25,000தோட வருவா. இப்ப புரியுது பாத்தியா எவ்வளவு கிரிமினலா பிளான் பண்றாரு அப்பா. டேய், தாமரை அத்தா அவ்வளவு சீக்கிரமா அப்பா கிட்ட பணத்தை கொடுத்துருவாங்களா என்ன? வெயிட் பண்ணு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஆ
சொல்லியும் கேட்காம என்னை எப்படி இவங்க கூட அனுப்பி வச்சாங்க? ச்சே! முழிச்சிருந்தா நான் போக மாட்டேன்னு எப்படியோ என்ன தூங்க வச்சு அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி கேவலமான திட்டம்லாம் அந்த உமா தான் போட்டு கொடுத்திருப்பா. நான் தான் லெட்டர் எழுதி வச்சேனே, லெட்டரை படிச்சுட்டு தானே என்கிட்ட அன்பா நடந்துகிட்டு பாசத்தோட பாலெல்லாம் கொண்டு கொடுக்கறாரு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? எப்படி இவங்களோட என்ன? ஐயோ, எனக்கு புரியவே மாட்டேங்குது என்ன நடக்குதுன்னு. என் போனு, என் போனு, ஓ என் போனு அங்க இருக்கா? அப்ப அந்த மேரிக்கு இந்த வீட்ல எப்படி ஒரு போன் இருக்கணும்? நைன் 789 அப்புறம் இல்ல 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 சி 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 97 89 01. ஐயோ, என்ன அதுக்கப்புறம் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதே. அதுக்கப்புறம் என்னமோ வருமே, 46ன்னு வருமே. ஐயோ, கடவுளே முருகா. ஆமா, கட்ட புருஷ போன் நம்பரே மண்டையில இல்ல. நான் எப்படி கோகிலான்னு இவங்கெல்லாம் நம்புவாங்க? இன்னும் கொஞ்ச நேரம் நான் இப்படி தனியா புலம்பிட்டு இருந்தா போதும், இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு பைத்தியக்காரி பட்டமே கட்டிடுவாங்க. ஐயோ கடவுளே, இதுங்க கிட்ட நான் மேரி இல்ல கோகிலான்னு சூட அடிச்சு சத்தியம் பண்ணா கூட நம்பாதுங்க. 97 89 01. அதுக்கப்புறம் ஐயோ ச்சீ. ஆ 978903 1046. ஐயோ, இதுதான் அவர் நம்பர். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணா அவர்கிட்ட பேசிடலாம். அவர்கிட்ட லெட்டர் விஷயம் என்னாச்சுன்னு கேட்கலாம். 9789031046. ஹலோ. என்னங்க என்னங்க என்னங்க, நான் கோகிலா பேசுறேங்க. ஹலோ. என்னங்க? ஹலோ. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் கோகிலா பேசுறேங்க. யாரு? கோகிலாவா? உங்க கோகிலா தாங்க பேசுறேன். ஏன் கோகிலாவா? என்னங்க என்கிட்ட சொல்லாம கொள்ளாம இந்த மேரி குடும்பத்தோட என்ன அனுப்பி வச்சிட்டீங்க. இங்க பாருங்க, எனக்கு தெரியாது, நான் எப்படியாவது உங்களை பார்த்தாகணும். கோகிலான்னு பேர் சொல்லியே, என்கிட்ட ஏஜென்ட் மாதவின்னு தானே பேர் சொன்னான். நீ புதுசா இருக்கியேம்மா. இல்ல உன்னை இன்னைக்கு தான் வர சொன்னேன். பேர்ல என்ன இருக்கு? மாதவியோ கோகிலாவோ. உன்னோட சார்ஜ் என்னன்னு சொல்லு, நான் கேட்டு சொல்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு நைட்டு கரெக்டா 10 மணிக்கு மறந்துடாதீங்க. டேய் பொறுக்கி ராஸ்கல், எவ்வளவு திமிரு இருந்தா உனக்கு ராத்திரி வர சொல்லுவ? நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பொறுக்கல, விளக்கு மத்த எடுத்துட்டா பிச்சு போடுவோம் பிச்சு. பொறுக்கி. சரியான நம்பரே தெரியலையே. அப்பனே முருகா. சமத்து பொண்ணா, உமாமா சொல்றது கேப்பியா? எனக்கு நீ அம்மா கிடையாது. நீ சொன்னா நான் கேட்க மாட்டேன். எனக்கு என் அம்மா இருக்காங்க.